ஒருத்தர் வீட்டுல நோய் இருக்குன்னா அந்த வீட்டுல சமைக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைந்த அளவு இருக்கக்கூடிய உணவை தான் அவங்க செய்யறாங்க, அல்லது சாப்பாட்டுல விருப்பம் இல்லாம இருப்பாங்க அப்படின்றதுதான் அதனுடைய யதார்த்தம். அப்போ எந்த உணவு ஒரு வீட்டில் மருந்தாகாது, எந்த வீட்டில் இருந்தால் சாப்பிட்ற உணவிலிருந்து சத்துக்கள் ரத்தத்தில் பிரியாது அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி பாதித்த வீட்டில். இப்ப இந்த தென்கிழக்கு பகுதி என்பது சுக்கிரனுக்குரிய இடம். இந்த இடத்தில் கழிவு நீர் தொட்டியோ நீர் தொட்டியோ அதே போன்று கழிவறையோ இருக்கின்ற பட்சத்தில் அந்த வீட்டு பெண் நோய் உள்ளவள் ஆகிறாள். இதனுடைய முதல் அடையாளமே முகநோய் தான். இதனுடைய முதல் அடையாளமே என்ன? முகநோய். தென்கிழக்கு யாருக்கு பாதிப்பு இருக்கிறதோ அவங்களுக்கு முகத்துல பிம்பிள்ஸ் பிரச்சனை, ஸ்கின் பிரச்சனை, கருவளையம், திருமண வாழ்வில் ஈடுபட முடியாத நிலை, இந்த உடலை சுகப்படுத்தி கொண்டு வைக்க முடியாத நிர்பந்தம் எல்லாம் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய பள்ளமே முடிவு செய்கிறது. அப்ப தென்கிழக்கு பள்ளம்னாலே அங்க நோய் உறுதி. அப்போ நம்ம வீட்டு மகாலட்சுமி நோயோடு இருக்கின்ற பட்சத்தில் அந்த பணம், அந்த வீட்டுக்கு ஆண்மகனால் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பணமுமே மருத்துவமனைக்கு தான் போகும். அப்போ ஒரு வீட்டு பெண் அதிக நோய்த்தன்மையோடு இருக்கிறாள் என்றால் வீட்டு தலைவனுக்கு அது முழு பண இழப்பாகவே அமையும்.